நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். மார்ச் மாதம் 24 திங்கள்கிழமை. திங்கள்கிழமை என்பது சந்திர பகவானுக்குரியது. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத பார்க்கணும். செவ்வாய்க்கிழமைக்கும், அதாவது அடுத்த நாளும், திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கங்க. மாறுகிற ராசிக்கு தனியாக சொல்லிடுறோம். மேஷ ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரத்துக்கும் திங்கள் செவ்வாய் 2 நாளும் பிறவி பலமான தைரியம் வெற்றியை தரும். உயர்வு, சந்தோஷம், உறுதி. தயவு செய்து 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம், திங்கள். 2, 1, வடக்கு, தெற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லுங்க அப்பப்ப. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்க, செல்ஃபோன்லேயே கிடைக்குது. ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. எல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். ரிஷபராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் பெருந்தன்மையும் வெற்றியை உயர்வை தரும். தந்தே தீரும், உறுதி. ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திங்கக்கிழமை விநாயக பெருமானுக்கும், மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, அல்லது தீபம் ஏற்றுங்க, நல்லது. திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 4, 5, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை, திங்கள். 1, 9, வடக்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லுங்க அப்பப்ப. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்க, செல்ஃபோன்லேயே கிடைக்குது. ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. எல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, கவனம். வழக்கமான வேலைகளை செய்கிறதுலையே வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. தப்பெல்லாம் நல்லதாக தெரியும், நல்லதெல்லாம் தப்பாக தெரியும், ஜாக்கிரதை. 2 நாளும் அனுகூலமான திசை, நிறம், எண் கிடையாது. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் 2 நாளும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும். ஓம் வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழமுதிர்ச்சோலையே போற்றி, பழனியே போற்றி. திங்கக்கிழமை அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிறார். கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும், அல்லது அந்த பாட்டையாவது படிக்கணும் ஒரு 1/4 மணி நேரம். செவ்வாய்க்கிழமை பாம்பன் சுவாமிகள் எழுதிய பகை கடிதல் அல்லது அருணகிரிநாதருடைய ஒரு பாட்டாவது திருப்புகள் மனப்பாடமாக சொல்லுங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துக்கு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்பது தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உங்களுக்கு உறுதி. நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது, கெட்டது தடுக்கப்படும் அது சொல்லலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பான நாட்கள். உயர்வு, சந்தோஷம், நல்லது, முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை வெற்றியை தரும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை, திங்கள்.
2-6 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லுங்க அப்பப்ப. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதியே போற்றி. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், செல்ஃபோன்லேயே கிடைக்கிது. ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமற் போகும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள் 2 நாட்களும். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான தைரியம் வெற்றியை தேடித்தரும் என்பது உறுதி, நல்லது. மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துறது நல்லது. அனுகூலமான எண் 3-6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள். 2-1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். உங்கள் மேலே திருஷ்டி இருக்கு, பொறாம இருக்கு உங்கள் மேலே. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் குமரகுருபரரே போற்றி, குக்குடமே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி. கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பற்றி பேசியிருக்கார், கேளுங்க செல்ஃபோனில் யூடியூப்பில். கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது கேட்டு பாருங்கள். 2 நாளும் ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சகப்பு துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க. பசுமாடு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கன்னி ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பான நாட்கள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் வெற்றியை தேடித்தரும், பொறுமை உயர்வை தரும், சந்தோஷம். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திங்கட்கிழமை விநாயக பெருமானுக்கும், சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் தீபம் ஏற்றுங்க அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. அனுகூலமான எண் 3-6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள். 2-7 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். உங்கள் மேலே திருஷ்டி இருக்கு, பொறாம இருக்கு உங்கள் மேலே. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் குமரகுருபரரே போற்றி, குக்குடமே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி. கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பற்றி பேசியிருக்கார், கேளுங்க செல்ஃபோனில் யூடியூப்பில். கோயிலில் இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது கேட்டு பாருங்கள். 2 நாளும் ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சகப்பு துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க. பசுமாடு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, இன்று பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்திற்கும் நல்லா இருக்கு. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி உயர்வு சந்தோஷம், பிரமாதம். அனுகூலமான எண் 2-3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. உங்கள் மேலே திருஷ்டி இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, லோபா முத்திரையே போற்றி, லோபா முத்திரையே போற்றி, லோஹிதனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். காலையில் அல்லது ராத்திரி வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், சந்தோஷம். மனசு திடம் உறுதி ஜெயிப்பை தரும். 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க, திருஷ்டி இருக்குது. அனுகூலமான எண் 3-6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, லோபா முத்திரையே போற்றி, லோபா முத்திரையே போற்றி, லோஹிதனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். காலையில் அல்லது ராத்திரி வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம், நல்ல நாள், பிரமாதம், கலக்கிறீங்க. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் 2 நாட்களும் சூப்பர். உங்கள் மேலே திருஷ்டி இருக்கு,
பொறாம இருக்கு உங்க மேல. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் குமர குருபரரே போற்றி, குக்குடமே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, கத்ரு தேவியே போற்றி. கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பற்றி பேசியிருக்கார். கேளுங்க, செல்போன்ல யூடியூப்ல. கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது கேட்டு பாருங்க. 2 நாளும். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சகப்பு துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க. பசுமாடு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பில்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வீம்பு அதிகம், கவனம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் விநாயக பெருமானுக்கு திங்கட்கிழமை தீபம் போடணும். அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை, திங்கள் 2 வடக்கு பச்சை, செவ்வாய். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் 2 நாளும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும். ஓம் வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழமுதிர்ச்சோலையே போற்றி, பழனியே போற்றி. திங்கட்கிழமை அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிறார். கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும், அல்லது அந்த பாட்டையாவது படிக்கணும் ஒரு 1/4 மணி நேரம். செவ்வாய்க்கிழமை பாம்பன் சுவாமிகள் எழுதிய பகை கடிதல் அல்லது அருணகிரிநாதருடைய ஒரு பாட்டாவது திருப்புகள் மனப்பாடமாக சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துக்கு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்பது தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உங்களுக்கு உறுதி. நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது, கெட்டது தடுக்கப்படும் அது சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சூப்பரான நாட்கள். உயர்வு, சந்தோஷம். உங்கள் விடாமுயற்சி நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாட்களாக கட்டாயம் 2 நாட்களும் இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க அல்லது தீபம் ஏற்றுங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 3 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு, திங்கள் 2 1 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம், செவ்வாய். உங்க மேல திருஷ்டி இருக்கு, பொறாம இருக்கு உங்க மேல. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓட விடுங்க. ஓம் குமர குருபரரே போற்றி, குக்குடமே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, கத்ரு தேவியே போற்றி. கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பற்றி பேசியிருக்கார். கேளுங்க, செல்போன்ல யூடியூப்ல. கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது கேட்டு பாருங்க. 2 நாளும். ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சகப்பு துணி பழசு புதுசு தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்கைக்கு சோறு கொடுங்க. பசுமாடு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், கோபம், தேவையற்ற பேச்சு அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை, திங்கள் 2 1 தெற்கு சிவப்பு, செவ்வாய். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் 2 நாளும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும். ஓம் வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழமுதிர்ச்சோலையே போற்றி, பழனியே போற்றி. திங்கட்கிழமை அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிறார். கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும், அல்லது அந்த பாட்டையாவது படிக்கணும் ஒரு 1/4 மணி நேரம். செவ்வாய்க்கிழமை பாம்பன் சுவாமிகள் எழுதிய பகை கடிதல் அல்லது அருணகிரிநாதருடைய ஒரு பாட்டாவது திருப்புகள் மனப்பாடமாக சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. இதெல்லாம் 2 நாளும் செய்யுங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துக்கு குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோற்பது தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உங்களுக்கு உறுதி. நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது, கெட்டது தடுக்கப்படும் அது சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நேயர்களே, 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். திங்கள் செவ்வாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ். தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.